வணக்கம். திரையரங்கம் ஜனநாயகன். விஜய் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய இறுதி திரைப்படம் இது. அவருடைய 69வது திரைப்படம். ஒரு மாஸ் மூவியாக இந்த திரைப்படத்தை இயக்கியதற்காக வினோத்தை நாம் பாராட்டலாம். கௌதம் மேனன் கதாபாத்திரம். அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக படத்தினுடைய ஆரம்பத்திலேயே விபத்தில் மரணம் அடைஞ்சிறாரு. அவருக்கு மனைவி ஆல்ரெடி இறந்தாச்சு. ஒரு சின்ன பிள்ளை மக இருக்குது. அந்த மக வெரி மச் அட்டாச்சு டு விஜய். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த விபத்தில் அவர் இறந்து போன பிறகு விஜய் அந்த பொண்ணை தன்னுடைய மகளாகவே வளர்த்து கொண்டு வருகிறார். விஜயலட்சுமி அப்படின்றது அந்த கேரக்டர் பேர். கூப்பிடும்போது விஜய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மமிதா பஜி தான் படத்தில் அந்த இளம்பெண்ணாக வந்த பிறகு நடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா ஆசைப்பட்டது இராணுவத்தில் அந்த பொண்ணு சேர்ந்து ஒரு இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணாக வரணும், இராணுவ அதிகாரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அந்த ஆசையை விஜய் எப்படி படத்தில் தீர்த்து வைக்கிறாரு. அந்த பொண்ணை எப்படி இராணுவ அதிகாரியாக படத்தில் கொண்டு வருகிறார் அப்படின்றது ஒரு மேட்ரு. இது போக இந்தியாவை அச்சுறுத்தக்கூடிய தீய சக்திகள், இந்தியாவில் துப்பாக்கி கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வன்முறை கருவிகளை இந்தியாவுக்குள்ளே கொண்டு இங்கே மத வேறுபாடு, மத பாகுபாடு உண்டாக்கி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய கதாபாத்திரம் பாபி டியோல் நடிச்சிருக்காரு. தளபதி வெற்றி கொண்டானாக வரக்கூடிய விஜய் அந்த வன்முறை கும்பலின் தலைவனிடமிருந்து இந்தியாவை எப்படி தன்னுடைய சாதுரியத்தால் காப்பாற்றுகிறார் அப்படின்றத படத்தில் காமிச்சிருக்காங்க. விஜய் அப்படின்ற அந்த பொண்ணை காலப்போக்கில் வளர்த்து இராணுவ அதிகாரியாக விஜய் எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதிகளாக வரக்கூடிய பிரகாஷ்ராஜ், நாசர் இவங்களையெல்லாம் எப்படி சந்தித்து நம்முடைய நாட்டை தளபதி வெற்றி கொண்டான் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜய் காப்பாற்றுகிறார் அப்படின்றத அருமையான காட்சிகளுடன் இந்த திரைப்படத்தில் படமாக்கி இருக்கிறார்கள். விஜய் பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர இந்த படத்தை தன்னுடைய ஷோல்டரில் சுமந்திருக்கார். பாடல் காட்சிகளில் விஜய் அந்த நடனம் ஆடி அப்படின்ற அவருக்கே உரிய அந்த தனித்துவ நடனம் இருக்குல்ல, அது கண்கொள்ளா காட்சி. படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பாடல் காட்சியில் அவர் நடனம் ஆடி அப்படின்றதெல்லாம் இந்தியாவிலேயே அப்படி நடனம் ஆடுறதுக்கு யாரும் ஆளே இல்லையே. இன்றைக்கி நம்ம கதாநாயகர்கள் யாருமே விஜய் அளவுக்கு ஆடக்கூடிய கதாநாயகன் எந்த மொழியிலையுமே கிடையாது. அதுதான் உண்மை, இன்க்ளூடிங் ஹிந்தி. இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நடனத்தை நம்ம படங்களை பார்க்க முடியாதே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் பாடல்காட்சி வரும்போதெல்லாம் நமக்கு தோணுது. மமிதா பைஜு ஒரு சீனில் விஜயனுடைய அருமை பெருமை இதெல்லாம் தன்னை காதலிக்கக்கூடிய ஒரு இளைஞன்ட்ட ரொம்ப ஹைலைட் பண்ணி விஜயை பற்றி சொல்லுவாங்க. அவர் எனக்கு எல்லாமே, அண்ணன், சித்தப்பா, அப்பா, எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஜய் ஹைலைட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது விஜயனுடைய காதில் விடும். அப்போ விஜய் அப்படியே தன்னை மறந்து அப்படியே கண்கள் கலங்கி அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. வெரி குட் காட்சி, எக்ஸ்ட்ரானரியான சீன். வன்முறை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய மனிதர்களை எதிர்த்து போராடி இருக்குல்ல, அப்படி எதிர்த்து போராடக்கூடிய காட்சிகளை விஜயனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக பண்ணியிருக்காரு. மதக்கலவரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பிளான் பண்ணால் கூட தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது நடக்கவே நடக்காது அப்படின்ற பேட்டர்னில் படத்தில் ஒரு சூழலை உண்டாக்கி விஜய் நம்மளுடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். அத்துடன் இந்த திரைப்படத்தை முடிச்சிருக்காங்க. படம் முடிஞ்ச பிறகு முன்னாடி விஜய் நடித்த படங்கள்லேருந்து பல காட்சிகள் இந்த விஷயங்கள்லாம் மாண்டேஜஸ் மாதிரி போட்டுட்டு பிரியமுடன் விஜய் அப்படின்றதோட படத்தை முடித்து ஆடியன்ஸ் எந்திரிச்சு போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. படம் முடிஞ்சு வரும்போது அந்த பிரியமுடன் விஜய் அப்படின்ற அந்த இது இருக்கு இல்லையா, விஜயனுடைய உருவம் அப்படி போட்டு லைன் ஸ்கெட்சில் போட்டு இது பண்ணியிருக்காங்க. பல பேர் கண்கள் கலங்கி, கண்கள் கசிய, சில பேர் அழுது, சில பேர் கனமான மனசோட, சில பேர் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்கோட, அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை படத்தினுடைய ஃபினிஷிங்கில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. தளபதி வெற்றி கொண்டான் கதாபாத்திரத்தில் விஜய் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் அவருடைய ஆவேசத்தை நம்மால் பெரிய அளவில் ரசிக்க முடிகிறது. அவர் மமிதா பைஜு கூட இருக்கக்கூடிய அன்பு பாசம் நிறைந்த காட்சிகளில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்ற உணர்வு நமக்கு விஜயை பார்க்கும்போது உண்டாகிறது. விஜய் என்ற விஜயலட்சுமி கதாபாத்திரத்தில் மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்திற்கு கணக்கச்சிதமாக பொருந்தியிருக்காங்க. படம் முழுக்க மமிதா பைஜுனுடைய ஆழமான நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. கயல் அப்படின்ற ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் இருக்குது. படம் ஃபுல்லாக வரக்கூடிய கேரக்டர் தான்.
விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு தோழி அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம். அதில் பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. பீனிலேருந்து கிளைமேக்ஸ் வரை அந்த கேரக்டர் வருது. படத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கதாபாத்திரம் தான். அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை பூஜா ஹெக்டே நன்கு செய்திருக்கிறார். தீவிரவாதியாக இருக்கக்கூடிய ஜான் ஹிம்லர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் பாபி டியோல் நடிச்சிருக்காரு. கனமான கதாபாத்திரம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்குது. அந்த தீவிரவாதி கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு கொடூர மனிதனாக நடிக்க வேண்டுமோ அதை அருமையாக படம் முழுக்க பாபி டியோல் செய்திருக்கிறார். அரசியல்வாதி ரோஜா ரங்கசாமி அப்படின்ற கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜ் வராரு. பிரகாஷ்ராஜ் வராரு அப்படின்னாலே அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனித்துவ இண்டிவிஜுவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதை பிரகாஷ்ராஜ் தான் வரக்கூடிய காட்சிகளில் நன்கு செய்திருக்கிறார். நாசர் இந்த திரைப்படத்தில் அரசியல்வாதியாக வருகிறார். அவருடைய கதாபாத்திரத்திற்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸு கிடையாது. படத்தினுடைய ஆரம்பத்தில் காவல்துறை அதிகாரியாக கௌதம் வாசுதேவ மேனன் வருகிறார். அவருக்குன்னு இருக்கக்கூடிய இயல்பான நடிப்பை தான் வரக்கூடிய காட்சிகளில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். விஜயனுடைய தாயாக இந்த திரைப்படத்தில் வருபவர் ரேவதி. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். கலீல் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நரேன் வராரு. சில காட்சிகள் மட்டுமே. அந்த காட்சிகளில் அவருடைய நடிப்பை நம்மால் பாராட்ட முடிகிறது. ஷீலா தேவி அப்படின்ற IAS அதிகாரி கதாபாத்திரத்தில் பிரியாமணி நடித்திருக்கிறார். மிடுக்கான அவருடைய நடிப்பை நம்மால் ரசித்து பாராட்ட முடிகிறது. சுனில் சில காட்சிகளில் நடித்திருக்கிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய சிறந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நிழல்கள் ரவி சில காட்சிகளில் வருகிறார். அந்த காட்சிகளில் அவருடைய பண்பட்ட நடிப்பை நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் ரேச்சல் ரெபேக்கா நடித்திருக்கிறார். அந்த நடிப்பிற்காக அவரை நாம் பாராட்டலாம். கஜராஜ் சில காட்சிகளில் நடித்திருக்கிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய இயல்பான நடிப்பை நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. இன்று அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆனந்த், ஸ்ரீநாத், அருண்ராஜ், விஜய் தமிழன் பார்த்திபன் ஆகிய 4 பேருமே இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் அவர்கள் நடிக்கும்போது அவர்கள் அமைச்சர்கள் அல்ல. ஆனால் இப்போது அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த அளவிற்கு உயர்வு உண்டாகி இருக்கிறது என்பதை நம்மால் நினைக்க முடிகிறது. தளபதி கச்சேரி என்ற பாடல் காட்சியில் அனிருத் நடித்திருக்கிறார். அந்த பாடல் காட்சியில் அனிருத்தை நாம் முழுமையாக ரசிக்கிறோம். அந்த பாடல் காட்சியில் விஜய் எந்த அளவிற்கு அருமையாக நடனம் ஆடியிருக்கிறார் என்ற வியப்பு நமக்கு உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அட்லி, நெல்சன் திலீப்குமார், லோகேஷ் கனகராஜ் இந்த 3 இயக்குனர்களும் தோன்றுகிறார்கள். அருமையான காட்சி அது. இந்த திரைப்படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசை படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை A1 என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. சத்யன் சூரியன் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்கிறார். இவருடைய ஒளிப்பதிவு அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. பிரதீப் ராகவ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இவருடைய சிறந்த படத்தொகுப்பை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. விஜய் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் எந்த அளவிற்கு விறுவிறுப்பாக இருக்க வேண்டுமோ அதை உணர்ந்து இதை ஒரு விஜய் படமாக இயக்கியிருக்கிறார் வினோத். தளபதி வெற்றி கொண்டான் கதாபாத்திரத்தில் விஜய் நடித்திருக்கக்கூடிய அவருடைய இறுதி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை கட்டாயம் ஒரு முறை பாருங்கள். அது ஒரு மிகச்சிறந்த மாஸ் மூவி என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும்.